ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. மகாபாரதத்துல அர்ஜுனன் யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அர்ஜுனன் பாண்டுக்கும் குந்திக்கும் பிறந்த மூன்றாவது மகன். என்னதான் நம்ம அர்ஜுனன் பாண்டுக்கும் குந்திக்கும் பிறந்தவன் அப்படின்னு சொன்னாலும் அர்ஜுனனோட உண்மையான தந்தை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திரதேவன் தான். குந்தி தேவி இந்திரதேவனை நினைச்சு சொன்ன மந்திரத்தால இந்திரதேவனோட அம்சத்துல குந்தி தேவிக்கு பிறந்த குழந்தை தான் அர்ஜுனன். குந்தி தேவிக்கு அப்படி என்ன மந்திரம் தெரிஞ்சது, அந்த மந்திரத்தை குந்தி தேவிக்கு யார் சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல குந்தி தேவியோட ஸ்கேன் கார்டை ஸ்கேன் பண்ணி பாருங்க. குந்தி தேவி எந்த தெய்வத்தை நினைச்சு மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது பாண்டு முதல்ல யமதர்மனும் இரண்டாவதா வாயு பகவான் அப்படின்னு சொன்னாரு. எதுக்காக இந்த ரெண்டு தெய்வங்களை சூஸ் பண்ணாரு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல யமதர்மனோட ஸ்கேன் கார்டும் வாயு பகவானோட ஸ்கேன் கார்டும் ஸ்கேன் பண்ணி பாருங்க. மூணாவது தெய்வத்தை பத்தி யோசிக்கும் போது பாண்டு சொல்றாரு, ஒரு ராஜாக்கு சாமுத்ரிகா லட்சணம் இருக்கணும், சர்வ லட்சணமும் பொருந்தியவரா இருக்கணும். தெய்வங்கள்லயே சர்வ லட்சணமும் பொருந்தியவர் யாரு அப்படின்னா அது இந்திரதேவன் தான். அதனால இந்திரதேவனை நினைச்சு அடுத்த மந்திரத்தை சொல்லு அப்படின்னு பாண்டு குந்தி தேவி கிட்ட சொன்னாரு. அதே மாதிரி குந்தி தேவி இந்திரதேவனை நினைச்சு மந்திரத்தை சொல்லி பிறந்த குழந்தை தான் அர்ஜுனன். அர்ஜுனன் சாமுத்ரிகா லட்சணம் பொருந்தியவரா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம குரு துரோணாச்சாரியாவோட சிறந்த சீடனா இருந்தாரு. இது எல்லாத்தையும் விட அர்ஜுனனுக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா பகவத்கீதை முதல்ல கிருஷ்ணரால அர்ஜுனனுக்கு தான் சொல்லப்பட்டது. மகாபாரதம் துவாபர யுகம், இப்போ நம்ம கலியுகத்துல இருக்கோம். கலியுகத்துல கூட பகவத்கீதைக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு. அந்த பகவத்கீதை நம்மளுக்கு கிடைச்ச காரணமே அர்ஜுனன் தான். யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அர்ஜுனன் கேட்ட சந்தேகங்களுக்கெல்லாம் கிருஷ்ணர் விடை சொன்னாரு. இவங்க ரெண்டு பேரோட உரையாடல் தான் பகவத்கீதை. அர்ஜுனன் எப்பயுமே கிருஷ்ணர் கூடயே இருந்தாரு. கிருஷ்ணர் ருக்மணியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கூட அர்ஜுனன் தான் உதவுனாரு. இன்னும் நீங்க அர்ஜுனனை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. நமக்கு பகவத்கீதை கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்த அர்ஜுனனுக்கு நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல பாசிட்டிவ் சிம்பிள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.